வார்டன் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ சார், உங்க தங்கச்சி ஹாஸ்டல்ல பித்து குடிச்ச மாதிரியே உட்காந்துக்கிறா. அப்படியே இறந்துச்சா என்னன்னு தெரியல. முதல்ல வந்து கூட்டிட்டு போங்க சார். மேடம், என் தங்கச்சி பேரஞ்ச மாதிரி இருந்த மாதிரி தெரியல. நீங்க தான் ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. நீங்க பேசுறத பார்த்தா தான் பயமா இருக்கு. நான் வந்து கூட்டு போயிடுறேன் மேடம். என்ன தெரியாம கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோமோ? பார்த்து வாமா. அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. பயப்படாதம்மா, இது நம்ம வீடு தான். எனக்கு ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குண்ணா. எங்க? அப்புறம் ஏதோ தொங்குதுண்ணா. வேற நம்மள பயமுறுத்துறாளே. நீ பயப்படாம, நானு காலையில சாமியாரை கூப்பிட்டு வரேன். உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து வெளியே ஓட்டுருவோம். உள்ள போ, உள்ள போ. இவ பயப்படுறது இல்லாம நம்மளையும் சேர்த்து பயமுறுத்துறான். ஏய், எப்படி ஹாஸ்டல்ல இருந்தா மேட்ச் பார்க்க முடியாது? அது பேய் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு வீட்டுக்கு வந்து மேட்ச் பார்க்கறேன். அடியே, நான்லாம் கோடு போட்டா ரோடே போடுறவ. ஏங்கிட்டே வா, அவ கிடக்குற வார்டன்னு. அவ யாரு என்னைய சொல்றதுக்கு ஐபிஎல் பார்க்க கூடாது, மேட்ச் பார்க்க கூடாது, அது பார்க்க கூடாது, இது பார்க்க கூடாது. நான் பார்ப்பேன். நான்லாம் எத்தனை போய் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஐயோ, மேட்ச் பார்க்கறதுக்காக பேயின்னு போய் சொல்லிட்டு வந்தியா? அடி பாவி, நீ வந்து அங்க ஏதோ தெரியுது போது எனக்கு டர் விட்டுருச்சு. உண்மையிலேயே பேய் இருக்கும்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கேன்னு. அது வந்து ஐயோ, ஓடு 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 ஓடு. எனக்கிட்டேவா போய் சொல்ற? நாளைக்கே கொண்டு போய் ஒன்னு ஹாஸ்டல் விடுறனா இல்லையா பாரு.